Hi students, in the previous video we studied about the different means of transport in plants: osmosis, diffusion, active transport, plasmolysis and imbibition. In this video we are going to learn about the pathway of water absorbed by the roots. போன வீடியோவில் எப்படிலாம் plants வாட்டரை அப்சார்ப் பண்ணுது அப்படின்றத படித்தோம். இந்த வீடியோவில் என்ன படிக்க போகிறோன்னா, ரூட் எப்படி வாட்டரை அப்சார்ப் பண்ணுது, அந்த வாட்டர் எப்படி செல்ஸ்க்கு மூவ் ஆகுது, அந்த பாத்வே தான் படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we all know there are numerous cells in plants. ஸோ பிளான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய செல்ஸ் இருக்கும். ஸோ அதோடைய ரூட்டில் இருக்கிற எபிடர்மல் செல்ஸில் இருந்து ஒரு சிங்கிள் செல்லாக ஒரு அவுட்க்ரோத் வரும். அதுக்கு பேர் தான் ரூட் ஹேஸ். இந்த ரூட் ஹேஸ் ரூட்டோட டிப்பில் மில்லியன்ஸாக இருக்கும். ஸோ நிறைய கணக்கிடவே முடியாத அளவுக்கு நிறைய ரூட் ஹேஸ் ரூட்டோட டிப்பில் இருக்கும். இது ரூட்டோடைய எபிடர்மிஸில் இருந்து வெளியே வர ஒரு சிங்கிள் செல்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ரூட் ஹேஸ் தான் வாட்டரை சாயிலில் இருந்து அப்சார்வ் பண்ணக்கூடிய யூனிட். ஸோ the root hairs are the absorbing unit of water from the soil. The root hairs also increase the surface area of absorption. So நிறைய இடத்துல இருந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணணும். ஸோ அதுக்காகவும் இந்த ரூட் ஹேர்ஸ் அப்படியே ரூட்டை சுற்றி அப்படியே படர்ந்து இருக்கும். You can see this diagram of the root. So this is the root, slender root, and these are the millions of root hairs that are found on the surface of the root. So root oda tipla paatho appadina nariya irukum, numerous millions of root hairs irukum. idella pathina root oda epidermis la irundhu oru single cell la irukum. They will be thin walled also and they will be very slender, abbe melisa abbe ipdi varum. So next you can see this is the root cap, and here only meristematic activity takes place, and this is the region of elongation. So elong ஆகும். ஸோ இந்த மெச்சுரேஷன், ஸோ இங்கே தான் மெச்சூர்டான ரூட் இருக்கும். இந்த ரூட்டில் இருந்து தான் ரூட் ஹேஸ் இருக்கும். ஸோ இந்த ரூட் டிப்பை என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரூட் டிப்பில் தான் பார்த்தோம் அப்படின்னா ரூட் ஹேஸ் இருக்கும். ஸோ தீஸ் ரூட் ஹேஸ் ஒன்லி அப்சார்ப் த வாட்டர் ஃப்ரம் த சாயில். The pathway of water absorbed by the roots. So I can see this is the root hair. So this is the epidermis. So from this epidermis a single celled layer is extending. So these are the root hairs. So the water enters the root hairs. So here the concentration of the root hair cells will become more than the cortex. So here this is the root hair cell. So the concentration of water in the root hair cell will be more than the root cortex cells. So இது தான் root cortex cells, இது root hair cell. So வாட்டரை இந்த root hair cells அப்சார்ப் பண்ணியிருக்கு. அப்சார்ப் பண்ணி வச்சிருக்கப்ப பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் இந்த root cortex cells விட. இப்போ கான்சன்ட்ரேஷன் root hair cell அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும், ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு ஆஸ்மாசிஸ் மூலமாக போகும். ஸோ இதில் இந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயின் அதுதான் என்னவா ஆக்ட் ஆகுது, செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயினாக ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே ரூட் ஹேர் செல்ஸில் சாயிலிருந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணி கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறதுனால ரூட் ஹேர் செல்லில் இருந்து ரூட் கார்டெக்ஸ் செல்லுக்கு வாட்டர் போகுது. ஸோ இப்போது இதே மாதிரியே என்னாகும், ரூட் கார்டெக்ஸ் செல்லில் இருந்து அப்படியே ஜைலம் வெசல்ஸ்க்கு போகும். ஸோ ஜைலமில் இருந்து அப்படியே ஸ்டெம்ஸ்க்கு, ஸோ ரூட்டில் இருக்கிற ஜைலம் வெசல்ஸ் மூலமாக என்ன ஆகும், ஸ்டெம்ஸில் இருக்கிற ஜைலம் வெசல்ஸுக்கும் லீவ்ஸில் இருக்கிற ஜைலம் வெசல்ஸுக்கும் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகும். சாயிலில் இருந்து ரூட் ஹேர்ஸ் வாட்டரை அப்சார்ப் பண்ணணும். ரூட் ஹேர் செல்ஸில் இருந்து ரூட் கார்டிக்கல் செல்ஸ்க்கு போகும். கார்டிக்கல் செல்ஸில் இருந்து ஜைலம் வெசல்ஸ்க்கு போகும்னு பார்த்தோம். ஸோ இப்படி போகிற பாத்வே 2 டைப்ஸாக இருக்குது. One is the apoplast pathway and another is the symplast pathway.
What is apoplast pathway? In apoplast pathway, the movement will be occurring through the intercellular spaces in the cells. So plants வந்து நிறைய செல்ஸால் இருக்குது. ஒரு செல்லுக்கும் நடுவில் உள்ள ஸ்பேஸ் தான் என்ன சொல்லுவோம்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட்டர் வந்து இந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் மூலமாகவும் அந்த செல்லோட வால் வழியாகவும் அப்படியே போகிற பாத்வேவை நம்ம வந்து அப்போபிளாஸ்டிக் பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து அந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் மூலமாக மட்டும்தான் போகிறதுனால வாட்டர் வந்து என்ன ஆகும், வாட்டரோ நியூட்ரியன்ஸோ வந்து செல் மெம்பரேனை க்ராஸ் பண்ணி போகாது. அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸ் என்ன பண்ணும், ஒரு செல் அப்படின்னு நிறைய செல்ஸால் மேக்கப் ஆகிருக்கும். ஒரு செல்லில் இருந்து இன்னொரு செல்லை க்ராஸ் பண்ணி போகாது. இது என்ன பண்ணும், அந்த செல்லுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேசஸ் மூலமாகவே போகும். அந்த ஸ்பேசஸ் தான் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்பேசஸ் மூலமாக மட்டும்தான் போகும். The another type of pathway is symplast pathway. In symplast pathway, the water molecules will be moving from one cell to another through the plasmamembrane, cytoplasm and plasmodesmata. செல் தெரியும், அந்த செல்லில் இருக்கிற அவுட்டர் மெம்ப்ரெயின் வந்து என்ன சொல்லுவோம், பிளாஸ்மா மெம்ப்ரெயின் சொல்லுவோம். அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்டன்ஸை நம்ம சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் பிளாஸ்மோடெஸ்மேட்டா? ஒரு செல்லுக்கும் நடுவில் அப்படியே வந்து செல் வந்து கேப் இருக்கும். கேப்பாகவே இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிளாஸ்மா டெஸ்மேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இது வழியாக வந்து வாட்டரோ நியூட்ரியன்ஸோ வந்து ஒரு செல்லிலிருந்து ஒரு செல் வழியாக வரும். ஸோ சிம்பிளாஸ்ட் பாத்வேயில் என்ன நடக்கும், வாட்டர் வந்து ஒரு செல்லில் இருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து அதோடைய பிளாஸ்மா மெம்ப்ரெயின் மூலமாகவும் சைட்டோபிளாசமை க்ராஸ் பண்ணி அது பிளாஸ்மோடெஸ்மேட்டா வழியாக வந்து ஒரு செல்லில் இருந்து இன்னொரு செல்லுக்கு போகும். இந்த இதில் பிளாஸ்மா மெம்ப்ரெயினை க்ராஸ் பண்ணி போகிறதுனால இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த ரெண்டு இதுலேயுமே பார்த்தோம், அப்போபிளாஸ்ட் பாத்வே சிம்பிளாஸ்ட் பாத்வே ரெண்டுத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்டரோட மூமெண்ட் வந்து will be according to the concentration gradient. ஸோ எந்த அளவுக்கு வந்து வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து வாட்டர் மூவ் ஆகும். ஸோ நவ் வில் see the diagrammatic representation of apoplast pathway and symplast pathway. In this diagram you can see this is the cells. ஸோ இந்த ப்ரௌன் கலர் வந்து செல்ஸ், ஒரு செல் இன்னொரு செல் அந்த மாதிரி பக்கத்தில் நிறைய செல்ஸ் இருக்குது. பிளான்ட்டில் இப்படி தான் நிறைய செல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்போபிளாஸ்ட் பாத்வேயில் செல்லுக்கும் நடுவில் இருக்கிற இந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ், ஒரு செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் அதை தான் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வழியாக மட்டும்தான் வந்து water வந்து transport ஆகுது. So that is the apoplast pathway. So you can see in this is the plasmodesmata. So ஒரு செல்லுக்கும் நடுவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு white gap இருக்கும். ஸோ இந்த இடத்துல பிளாஸ்மா மெம்ப்ரெயின் எதுவுமே இருக்காது. they'll be having a white space. ஸோ இது வழியாக வந்து நியூட்ரியன்ஸ் எல்லாமே அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிளாஸ்ட் பாத்வேயில் பார்த்தோம்னா it will be crossing the cell wall, plasma membrane and then cytoplasm. அந்த செல்லுக்குள்ளே இருக்கிறது சைட்டோபிளாசம். ஸோ அந்த சைட்டோபிளாசம் எல்லாத்தையுமே க்ராஸ் பண்ணி அப்படியே பிளாஸ்மா டெஸ்மேட்டா மூலமாகவும் அப்படியே ஒன்றும் ஆகுது, ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஸோ இங்கே வந்து இந்த சிம்பிளாஸ்ட் பாத்வே எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். In today's video we studied root hairs or the absorbing units of water. ரூட் ஹேர்ஸ் தான் வந்து சாயிலில் இருந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணும். ஸோ சாயிலிருந்து ரூட் ஹேர்ஸ் வந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணது, அந்த ரூட் ஹேர்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுது, அப்படியே அங்கேருந்து ரூட் ஹேர் செல்ஸில் இருந்து கார்டிக்கல் செல்ஸுக்கு ஆஸ்மாசிஸ் மூலமாக வாட்டர் போகுது. கார்டிக்கல் செல்ஸில் இருந்து ஜைலம் வெசல்ஸ்க்கு போகுது. அங்கேருந்து ஸ்டெம் லீவ்ஸுக்கு வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகிற வாட்டர் வந்து 2 பாத்வேயில் இருக்குது. ஒன்று அப்போபிளாஸ்ட் பாத்வே, இன்னொன்று வந்து சிம்பிளாஸ்ட் பாத்வே. அப்போபிளாஸ்ட் பாத்வேயில் பார்த்தோம் அப்படின்னா the water will be moving across the intercellular spaces.
and they will not be crossing the plasma membrane. But in simplest pathway, the water will be crossing through the plasma membrane, cytoplasm and plasma desmata. The transport depends upon the concentration gradient. How do roots absorb water is one important 7-mark question. உங்களுக்கு லாங் ஆன்சர்ஸ் வந்து 7 மார்க்ஸ்ன்னு இருக்கும். அந்த 7 மார்க்ஸில் இந்த கொஷின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரூட் ஹேஸ் வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 2 பாத்வே, சிம்பிளாஸ்ட் பாத்வே, அப்போப்ளாஸ்ட் பாத்வே ரெண்டுத்தையுமே டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். Write home test on this question and post your answers. I need response from each and every student. All of you should do your work properly. Read your daily lessons. It is very, very important. Don't waste your time. Stay home. Stay safe. Thank you, children.